பண்ணோடு பாடுதல்னு ஒரு செய்தி சொன்னேன். அடுத்தபடியாக இந்த பாடல் பாடுவதான் என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு நிறைய பாடல் சொல்லலாம். இந்த மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா பாடல் பாடினா போதும். இதற்கு நிறைய சான்றுகள் நான் சென்ற கூட்டங்களில் சொன்னேன். இன்னைக்கு புதிதாக வந்தவர்களுக்காக திருப்பி நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். ஒரு நெறிய மனம் என்று சொல்கிறார். ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். அப்போ திருமுறையை பாடும் பொழுது ஒரு நெறிய மனம். இன்னொரு இடத்துல பாருங்க, இறைவனை எப்படி நினைக்கணும்? ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. திருநாவுக்கரசர் இறைவனை நினைக்கும் பொழுது ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. இந்த ஒன்றி இருந்து நினைப்பதற்கு என்ன தேவை அதையும் திருநாவுக்கரசர் சொல்றார். பெரும் புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. ஆர்வங்கிறது உள்ள இருக்கணும், விருப்பங்கிறது வெளியில இருக்கணுமா. இது ரெண்டுத்தையும் இன்னைக்காவது நம்ம பிரிச்சு பார்த்துருக்கோமா? எவ்வளவு நுணுக்கமா திருமுறை சொல்லுது பாருங்க. அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே. சிவபெருமான் கரும்பு கட்டியாக வெள்ளக்கட்டியாக எப்ப இனிப்பார் அப்படின்னா உள்ளத்துல விருப்பமும் ஆர்வமும் இருந்தால்தான் சிவபெருமான் இனிப்பார். இன்னொரு இடத்துல சொல்றார், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருதனே. திருவிடைமருதூரில் இருக்கிற சிவபெருமான் வெள்ளக்கட்டியை விட இனிப்பானவன். இந்த உலகத்தில் உள்ள சுகபோகங்களை விட சுகமானவன். ஒரு அரசனை விட நமக்கு செய்யக்கூடியவன். அந்த காலத்தில் அரசன் செஞ்சான், அதனால சொல்றார் அந்த காலத்தில் செஞ்சான். அதனால அரசு அந்த காலத்தில் எல்லாவற்றையும் செய்தது அந்த மனிதனுக்கு. அதனால சொல்றார், தனி முடி கவிழ்த்து ஆளும் அரசினும் இனியன் தன் அடைந்தார்க்கு இடைமருது. இன்னொரு பாட்டுல சொல்றார், தன் அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே. யாரெல்லாம் தன்னடைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்பத்தை தரக்கூடியவன். ஏன்னா அந்த இன்பத்தை தரக்கூடிய ஒரு பெரும் கருணையாளனாக சிவபெருமான் இருக்கிறார் என்பது நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம திருவாசகத்துக்கு வந்துட்டாலும் இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு. இதை நம்ம ஒன்று எப்படி பாடுறது, பாராயண முறையில் எப்படி பாடுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் தினமும் அதை பயிற்சி பண்ணணுன்றது கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பாட்டில் திருநாவுக்கரசர் சொல்கிறார், நிலை பெறுமாறு எண்ணுதியில். இந்த மனம் எப்படி இருக்குன்னா நிலை இல்லாமல் இருக்கு. இங்கே இருக்கும்போது வீட்டில் இருக்கும், வீட்டில் இருக்கும்போது இங்கே இருக்கும். இங்கே வந்தவங்களாம் வீட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் வீட்டில் இருக்கவங்க நம்ம இன்னைக்கு முற்றோதலுக்கு போலேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதான் சொன்னார், நிலையில்லாத மனம். இந்த நிலையில்லாத மனத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் காட்டுக்கு போக வேணாம், தாடி வளர்த்துக்க வேணாம், காவி உடுத்த வேணாம், கஷ்டப்பட வேணாம், விரதம் இருக்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். என்ன செய்யணும்? நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. தினம் கோவிலுக்கு போ. அடுத்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. நம்ம கேள்விலாம் கேட்போம்னு அவருக்கு தெரியும். அதனால கரெக்டாக ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வைக்கிறார். எப்போ போகிறதுன்னு கேட்போம் கோவிலுக்கு. புலர்வதன் முன், விடியற் கால நேரம். இனிமேல் நமக்கு வெயில் காலம் வந்துருச்சு. நாமே தூங்கினாலும் தூங்க முடியாது. நம்மளை தூக்கம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற காலம் வெயில் காலம். மழைக்காலம் அல்லது குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கலாம்னு தோணும். ஆனால் வெயில் காலத்தில் 5 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடும் இல்லையா? அதனால சொல்றார், புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி. 3 விஷயம் சொல்றார். அலகிடுதல்னா கோவிலை சுத்தப்படுத்துறது, மெழுகிடுதல்னா கோவிலை தண்ணீர் விட்டு அலம்பி விடுதல், பூமாலை புனைந்து ஏத்தின்னு சொன்னார். மாலையை வாங்கி கொடுக்காத, பூவை பறிச்சு நீயே கட்டு. பூமாலை புனைந்து ஏத்தின்னு சொல்றாரு. நம்ம ரொம்ப எளிமையா மாலையை வாங்கி கொடுத்துடுறோம். இது கூட இன்னும் கூட சொல்றது இல்லை. பணத்தை சிவாச்சாரியத்தை கொடுத்து மாலை வாங்கி போட்டுருங்கன்னு சொல்றது அதை விட ரொம்ப பெரிய விஷயம். ஒரு விஷயம் நடந்தது சொல்றேன் நான். நம்முடைய சென்னையில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது நான் அதில் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு அம்மா பூ கட்டிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பூ விற்கிறவங்க போல இருக்கு. நமக்கு இந்த வேகமான வாழ்க்கையில் கட்டி எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கு முடியாது. நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயே உட்காந்து ஒரு கவரில் பூ வச்சுக்கிட்டு கட்டிகிட்டு இருக்க வேகமாக. நாறு காஞ்சி போச்சு. அந்த அம்மா ஒன்று பண்ணிச்சு.
இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போவோம், ஸ்டாம்ப் கொடுப்பான், கம் இருக்காது, என்ன பண்ணுவோம்? தமிழ்நாட்டில் ரூபா நோட்டு ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அந்த அம்மா அப்படி நார் எடுத்து ஒரு தேய்ச்சி கட்ட ஆரம்பிச்சு, ஆஹா இந்த பூவை தான் பெருமானுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கிறோமா? கண்ணால் பார்த்தது. ஏன் அப்பர் சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டுல பூமாலை புனைந்து ஏத்தின்னு சொன்னாருங்கிறதுக்கு விளக்கம் எனக்கு அங்க புரிஞ்சுது. பூமாலை புனைந்து ஏத்தி அடுத்து சொல்றார் புகழ்ந்து பாடி, இறைவனை புகழ்ந்து பாடுதல். பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுங்க. பல்லாண்டு யாருக்கு பாடுறோம்? இறைவனுக்கா? வாரியார் சாமி ரொம்ப அழகா சொல்றார், திருப்பள்ளி எழுச்சி இறைவனுக்கு பாடுறதுன்னு நினைச்சோம்னா அது நம்முடைய அறிவு குறைவு. இறைவன் தூங்கிக்கிட்டா இருக்கிறான், திருப்பள்ளி எழுச்சி எதுக்கு பாடுறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, அருமையான விளக்கம். ஒரு கைத்துல 1000 மணிகளை கட்டிடுறோம். இந்த 1000 மணியையும் ஒரே நேரத்துல ஒலிக்க செய்யணும்னா என்ன செஞ்சா போதும்? அந்த கயிறு அசைச்சா போதும், 1000 மணியும் ஒலிக்கும், தனித்தனியா அடிக்க வேண்டாம். எனவே இறைவனை எழுப்புவதாக பாடினால் இந்த உயிர்களை அத்தனையும் எழுப்புவதற்கு சமம். அந்த கயிறு, உயிர்களை பிணைத்திருக்கக்கூடிய கயிறு இறைவன். எனவே இறைவனை எழுப்புவதாக பாடுவது என்பது இந்த தூங்கி கொண்டிருக்கின்ற உயிர்களை எழுப்புவதற்கு சமம். அதனால இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினாங்களே ஒழிய இறைவன் தூங்கிக்கிட்டு இல்லை என்பது ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்தார். இந்த பண் வியாழக்குறிஞ்சி, என்னுடைய ராகம் சௌராஷ்டிரா, திருஞான சம்பந்தனுடைய தேவாரம், நம்முடைய திரு எழுக்கூற்றிருக்கி. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு பொருள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. 7 என்ற எண் கூத்தாடுகின்ற ஒரு ரதபந்தம் என்பது இதற்கு பேர். சமஸ்கிருதத்தில் ரதபந்தம். இந்த 7 என்ற எண் திரும்ப 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 குறைந்தும் கூடியும் வந்து ஒரு ரதம் போல, தேர் போல அமைப்பு. ஞானசம்பந்தரில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வித்தியாசமான ஒரு யாப்பமைதியை கொண்டிருக்கும். ஏகபாதம், சக்கர மாற்று, மாலை மாற்று, 4 அடி மேல் வைப்பு, இடரும் தளரினும் வந்து 4 அடி மேல் வைப்பு. 4 வரி தான் பாடுவோம், ஆனால் 2 வரி எக்ஸ்ட்ராவா அதில் என்ன பண்ணியிருப்பாரு, கூட பாடியிருப்பார். அதனால 4 அடி மேல் வைப்பு, ஈரடி மேல் வைப்பு. கொட்டமே கமடும் கொள்ளம் பூதூர் நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையால் தொட நல்குமாறு அருள் நம்பனே. இந்த நல்குமாறு அருள் நம்பனே செல்ல உந்துகங்கிறது எல்லா பாட்டுக்கும் 2 வரி தனியாக வரும். இதற்கு பேர் ஈரடி மேல் வைப்பு. பாட்டு 2 வரி. அதே மாதிரி திரு இருக்கு குறள், ரிக்வேதம் போல ஞானசம்பந்தர் தமிழ்ல பாடியிருக்கார். திரு இருக்கு குறள் 2 வரி. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிடலையில் ஏசல் இல்லை. முடிஞ்சு போச்சு. நீலமாமிடற்று ஆலவாயினான் பாலதாயினார் ஞானம் ஆழ்வரே. பாட்டு முடிஞ்சு போச்சு. 2 லைன். திரு இருக்கு குறள்னு பேர். இந்த மாதிரி ரொம்ப அதிகமான யாப்பு புரட்சியை செய்தவர் நம்முடைய ஞான சம்பந்தர். மடக்கு, மாதர் மடக்குடியும் இதெல்லாம் பாடியிருக்கார். அதுல ஒன்று இந்த ரதபந்தம் என்பது எப்படி வரும்னா 1ன்னு தொடங்கும். இந்த பாட்டை நீங்க படிக்கும்போது தெரியும். 1ன்னு தொடங்கும். 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1. இது பார்த்தீங்கன்னா 1ல தொடங்கி அப்படி 7 வரையும் வரும். திருப்பியும் 7ல தொடங்கி அப்படியே சுருங்கிட்டு வந்து 1ல முடியும். இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இதை 3 பேர் தான் செஞ்சிருக்கிறாங்க தமிழ்ல. 3 பேர் தான். ஒருத்தர் நம்முடைய முதல்ல ஞானசம்பந்தர், 2வது திருமங்கை ஆழ்வார் செஞ்சிருக்காரு, 3வது அருணகிரிநாதர். வேற யாருமே அதுக்கப்புறம் செய்யல.
அப்படியா? இல்ல நான் நக்கீரர் பார்த்தது இல்லையா? நான் பார்த்தது இல்லை. எனக்கு தெரிந்தது உண்மையிலே எனக்கு நக்கீரர் 3. இதை வந்து சீர்காழி திருக்கோவில்ல இந்த ரதபந்த அமைப்பிலேயே கல்வெட்டு போட்டிருக்கிறாங்க இந்த பாட்டை. அதே மாதிரி அருணகிரிநாதருடைய ரதபந்தத்தை சுவாமிமலை திருக்கோவில்ல போட்டிருக்கிறாங்க. இது 2 தான் நான் பார்த்தேன். திருவழுக்குற்றிருக்கை நம்முடைய திருமங்கை ஆழ்வாரோடு எந்த கோவில் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஏதாவது ஒரு வைணவ திவ்ய தேசத்துல இருக்கலாம். அதாவது எப்படி அந்த ரதம் போலவே தேர் போலவே அது இருக்கும் என்பதற்கு அந்த பாட்டு அப்படியே வச்சு போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த அமைப்பு பாருங்க. போருருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளித்தழிப்பமும் மூர்த்திகளாயினை இருவரோடொருவன் ஆகி நின்றனை முப்பொழுதேத்திய நால்வர்க்கு ஒளி நேரி காட்டினை நாட்டம் மூன்றாக கோட்டினை இரு நதியரவமோடு ஒரு நதி சூடினை ஒரு தாளிரையில் மூவிலை சூலம் நாற்கால் மான்மரி ஐந்தலையரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாய் மும்மதத்து இரு கோட்டொரு கரி இடழி தூரித்தனை ஒரு தனு இரு கால் பழைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் அஞ்ச கொன்று தல தூர அவுணரை அறுத்தனை ஐம்புலன்னாலாம் அந்த கரணம் ஐம்புலன்னாலாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோர் ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிற போர்ந்து பொழுது கூரை மூடித்து நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்தாரங்கம் முதலெடுத்தோதி வரன்முறை பயின்றெழு வாந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபதம் முரலும் வெணுபுறம் விரும்பினை இகலி அமைந்துணர் புகலி அமர்ந்தனை பொங்கு நாற்கடல் சூழ் வெண்குரு விளங்கினை பாணி மூவுலகும் புதையலில் மீதந்த தொணிபுறத்துறைந்தனை தொலையாயிரு நேதி வாய்ந்த பூந்தராய் எய்ந்தனி வரபுறம் ஒன்று உணர் சிறபுறத்துறைந்தனை ஒரு மலை எடுத்த இரு திரல்லரக்கண் விரல் கெடுத்தருளினை புறவம் புரிந்தனை முன்னீர் தூயின்றோன் நான் முகன் அறியாம் பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயுறும் அமனரும் அறுவகை தேரரும் ஊழியும் உணராம் காழியமோந்தனை எச்சன் எழிசையோன் கொச்சையை மெச்சினை ஆறு பதமும் ஐந்தமர் கல்வியும் மறை முதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும்
ஒருமையின் பெருமையும் மறுகிலா மறையோர் மறுகிலா மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டூரை கவுனியன் முதுபதி கவுனியன் அறியும் அனைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லவர் இல்லை நீளத்தே. இது சௌராஷ்டிரா என்று இன்னைக்கு சொல்றோம். நம்முடைய பழைய பண் வியாழக்குறிஞ்சி. இதை பாடினா முற்றோதல் நிறைவு பெற்றது. முழுமையாக நம்ம ஓத முடியாதவர்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எவ்வளவு வேகமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பார்கள் என்று 7ஆம் நூற்றாண்டில் உணர்ந்திருக்கிறார். ஏன்னா தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு இல்லை, திருமுறையும் இல்லை. பரபரப்பு இல்லை, ஆனால் திருமுறையும் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையில் முற்றுவதல் செய்கின்ற அளவிற்கு நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு மனம் இங்கே புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறது நினைச்சு உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைவாக திருவாசகம் முற்றோதல் என்று இங்கே இருக்கின்ற காரணத்தினால் திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலை பாடி மிகச்சரியாக 9:15 நான் தொடங்கினேன். மிகச்சரியாக 9:15 நான் முடிக்கிறேன். சரிங்களா? 10:15. பார்த்தீங்களா? ஏன்னா அந்த ஒரு வாரமாக என்ன பேசுகிறேன் என்ன சிந்திக்கிறேன்னு ஒன்றும் தெரியல, எதுவும் குறிப்பு வச்சுக்கல. இன்னைக்கு குறிப்பு வச்சுட்டு எவ்வளோ தடுமாற்றம் பாருங்க. இந்த பாட்டு பார்த்துக்கிட்டே பாடுறதுனால தடுமாற்றம். இதே நம்ம மனசுக்குள்ளேருந்து பாடினா தடுமாற்றமே இருக்காது. அதுதான் திருமுறைக்கு ஒரு பெரிய இது. அதனால் நீங்கள் முற்றோதல் செய்ய செய்ய அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை தரும். பொதுவாக திருவாசகம் நம்முடைய முல்லைத்தான் தீம்பாணி என்ற பண்ணில் இசைக்கப்படுகிறதாக அடியேன் குறிப்பிட்டேன். இந்த முல்லை தீம்பாணி என்ற பண் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு பண். போன் மெல்டிங் சாங் என்று அதை திருவாசகத்தை குறிப்பிடுவார்கள். எலும்பை உருக்கும் பாட்டு. திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லக்கூடிய அற்புத பதிகங்களை கொண்ட திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்தமாய தேனினைச் சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். எங்கு எழுந்து அருளுவது இனியே. என்றது அருமையான ஒரு திருவாசக பாடல். நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம். திருவாசகத்தில் இப்போ நம்ம புறநீர்மை என்ற ஒரு பண். ஏன்னா நீங்கள் திருவாசகம் தொடங்குறதுனால புறநீர்மையில் நான் நிறைவு செய்கிறேன். ஏன்னா காலை பொழுதாக இருக்குது. இந்த புறநீர்மை என்ற பண் பூபாலம் என்ற ராகத்தில் இசைக்கப்படுகிறது. அதிலிருந்து திருவாசகம் பாடிட்டு பாடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ இந்த காதலாகி கசிந்து என்பது கௌசிகம் என்ற பண்ணில் அமைந்தது. கௌசிகம் என்ற பண். இதனுடைய ராகம் பைரவி என்று சொல்லுகிறார்கள். இதை இன்னைக்கு எளிமையாக நடபைரவியில் மாற்றிக்கிட்டாங்க. நடபைரவியில் இன்னைக்கு பாடிட்டு இருக்கிறாங்க. நடபைரவிங்கிறது அது பேரே நடக்கிற பைரவி. காதலாகி கசிந்து நின்று பாடுற பாட்டு, அதை நடந்துக்கிட்டு பாடினா எப்படி பாடுவோம்? அதான் நடபைரவி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே.
வாயவே. இது பைரவி கௌசிகம். வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை, இதெல்லாம் நடபைரவி. சாரி பைரவி கௌசிக பண்ணு. நடபைரவியில இப்ப இந்த பாட்டு காதலாகி கசிந்து கண், சௌராஷ்டிரா பாடிட்டு பாடணுன்னே டக்குன்னு வருது பாருங்க. இல்லை வந்துட்டேன். காதலாகி கசிந்து நடபைரவியில் எப்படி வரும் அப்படின்னா இல்லை வந்துட்டேன். மாசில் வீணையும் கூட நடைபெறும் தான் பாடம். மாசில் வீணையும் மாலை மதியமும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நடவேறு என்னன்னா தெரியாத பாட்டை நமக்கு தெரிஞ்சு ரெக்கார்டாக இருக்கிற ஒரு பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா மாசில் வணிகம் எனக்கு நல்லா தெரியும். இந்த தையல் கற்றுக்கும் போது நான் தைக்கிறதுலாம் தெரியும் எனக்கு. நான் தையல் கற்றுக்கும் போது இந்த காலர் அளவு இருக்குது பாருங்கள், எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுவேன், ஒரு காலரை கார்ட்போர்டில் வெட்டி வச்சுக்கிட்டேன். யாருடைய காலருக்கும் அந்த அளவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சரி பண்ணி அது ஈஸியாக நமக்கு வந்து ஒரு ரெடிமேட் காலர் ரெடி பண்ணி வச்சுட்டா டக்குன்னு அந்த காலர் வந்துடும் இல்லையா. அது மாதிரி இந்த மாசில் வினையும் சில பதிகங்களை வந்து நல்லா பயிற்சி பண்ணிட்டோம்னா அந்த பண்ணில் நம்ம அது மாதிரி இருக்கிற பதிகங்கள் எல்லாத்தையும் போட்டு பார்த்துடலாம். எனவே இவ்வளவு காலம் அன்றைக்கு கோயிலில் உங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினீங்க, திருவம்பாவை ஒரு பாடல் பாடிக்காரு. சரி, இதுவும் விட்டதே இல்லை. நான் பாருங்க திருப்பள்ளி எழுச்சி பாடி நிறைவு செய்யலான்னு சொன்னேன். ஐயா வந்து காதலாகி விட்டுட்டீங்களேன்னு சொன்னாங்க. இப்ப காதலாகி பாடி முடிச்சிடலான்னு பார்த்து திருப்பள்ளி எழுச்சி விட்டுட்டீங்களேங்க. இப்ப பாருங்க திருவம்பாவை இந்த புறநீர்மை பண்ணில் ஒரு திருவம்பாவை. ஆத்த பிறவி துயர்கடனமார்த்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலொரம் பாவாய் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலொரம் பாவாய். விளம்பியது கடகளவு விட்டது கடலளவு விடைபெறுகிறேன். வணக்கம்.